இப்போ இன்னொரு முக்கியமானது இந்த வளைகுடா நாடுகளை நம்பி இருந்த அந்த பொருளாதாரம், அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் அந்த நாடுகளில் அந்த சுற்றுலா மற்றும் வரி குறைப்பு என்றால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அங்கு போய் தொழில்கள் தொடங்குவது மற்றும் அங்கு போய் வசிப்பது ஆகியவற்றுக்கான வாய்ப்புகள் வளைகுடா நாடுகளில் ஒட்டுமொத்தமாகவே இதனால் பெரிய அளவில் இந்த வாரனால் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் என்று துபாய், சவுதி, கத்தார், ஓமன் என்ற அந்த ஐக்கிய அரபு அமீரகம் மற்ற அதை ஒட்டியுள்ள பல நாடுகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு பின்தங்கிவிடும். ஏன்னால் அங்கிருந்து வெளிநாடுகளை சேர்ந்தாலும் அங்கு இனிமேல் அங்கு போய் செட்டில் ஆக மாட்டாங்க, இங்கிருந்து வேலைக்கு போவர்களும் அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுவார்கள் என்பதால் இந்த இந்த எண்ணெய்க்கான போர் என்பது இதோட முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? எண்ணெய்க்கான போருங்கிறது எண்ணெய்க்கு மாற்றை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் முடிவு கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நிலப்பரப்பின் மீது தங்களுடைய ஈர்ப்பை, தங்களுடைய கவனத்தை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இஸ்ரேலுக்கும் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இருக்க போரை சட்டென்று நம்மால் நிறுத்திவிட முடியாது. அது பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது உணர்வு சார்ந்ததும் மண் சார்ந்ததும் ஆகும். அதுவும் எண்ணெய் என்கின்ற ஒரு பொருளை, நீங்கள் கச்சா பொருள் சொல்றது அந்த மூலப்பொருள்னு வைத்துக்கொண்டால் அந்த ஒரு பொருளை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஆதலால் மாற்று ஏற்பாடுகள் நடக்கின்ற வரை அவர்களுடைய வலிமை என்பதை குறைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஈரான் போன்ற நாடுகளிலே தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய போரில் ஆள் சேதம், மக்கள் இறந்திருப்பது குறைவாக இருக்கும். அதாவது போரில் ஈடுபட்டவர்கள் இறந்திருப்பது, பொதுமக்கள் இறந்திருப்பதை நம் கணக்கில் இல்லை. போரில் ஈடுபட்டவர்கள் குறைவாக இருந்தாலும் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அழிவை மீண்டும் கட்டமைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். பணம் இருக்கலாம், அவர்களுக்கு பணம் சாதாரணமாக கிடைத்து விடுகிறது. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி நாடுகளில் வருமான வரி கிடையாது, வரி வசூல் என்பதே கிடையாது. அவர்களுடைய வியாபார வசூலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அரசுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக இருந்து விடுகிறது. அதனால் இந்த இடத்தில் போர் ஒரு முடிவை கொண்டு வரவே வராது. பேச்சுவார்த்தை மட்டுமே இதன் மூலமாக, சுமூகமான நிலைமையை கொண்டு வருவதன் மூலமாக மட்டுமே பொருளாதாரத்தில் அவர்கள் மேம்பாடு அடைய முடியும். அந்த இதற்கு உண்டு யாரேனும் ஒருவர் இன்டர்ஃபியர் பண்ணணும். அதாவது போரை தொடங்குபவர்கள் எப்பொழுதுமே வெளியேறுகின்ற ஒரு பாதை என்பதை அடிப்படையாக வைத்து தான் செய்வார்கள். வெளியேறுகின்ற பாதை, அதாவது வெளியேறுகிற பாதை இருக்குது. அதுல ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காவிடம் பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். அது மறைமுகமாக பேசி நான் நிறுத்துகிறேன்னு சொல்றேன். ஏனென்றால் ட்ரம்ப்பினுடைய இந்த ஒரு வரியை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்பொழுது நினைக்கிறேனோ அப்பொழுது போர் நிற்கும் என்கிறார். அப்படியெல்லாம் இல்லை என்று ஒரு நாடு சொல்லுகிறது என்றால் உனக்கும் மேல் நான் இருக்கிறேன் என்கின்ற அர்த்தம் தான் வருகிறது. அதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உலகிற்கு தேவையான எண்ணெய். அதனால் பொருளாதார போர் என்பதை மாற்றி சைக்கலாஜிக்கல் வார் என்பதை தோன்றி நகரக்கூடிய நிலையில இந்த போர் நிற்கும். ஆனால் விலை ஏற்றம் என்பதும் விநியோகம் என்பதும் சீராக, விநியோகம் 1 மாத காலத்தில் சீராகலாம், விலையேற்றம் என்பது ஒரு 5-6 மாதங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்றால் மீண்டும் கட்டமைக்க அவர்களுக்கு பணம் தேவை. ஓகே சார், நிறைவாக ஒரு கேள்வி சார். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் டீசல் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள், இந்த போர் எப்போது முடியும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தட்டுப்பாடை அந்த ஹோர்முஸ் நீரிணை இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து நம்ம வரவு வைத்து அந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியுமா, முடியாதா? ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்குவதன் மூலமாக கொஞ்சம் செய்ய முடியும். ஆனால் அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த ஒரு பொருள் மாத்திரம் பல்க்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டியூப் வழியாக கடலுக்கு கீழே இன்னொரு நாட்டிற்கு செலுத்தி விட முடியாது. ஏனென்றால் அதில் ஆபத்து அதிகம். வசதி அதிகமாக இருந்தாலும் ஆபத்து அதிகம். இப்போ கேஸையோ பெட்ரோலையோ கடலுக்கு கீழே கப்பலில் வருவதற்கு பதிலாக குழாய் மூலமாக செலுத்தலாம். அதனால் அந்த குழாயை அடித்து தெறிக்க வைப்பது மிகவும் எளிதாக இருக்கக்கூடியது. அதனால் பல்க் என்பதனால் இந்த பிரச்சனையில் 3வது ஒரு கூறாக, விலை அது இது எல்லாத்தையும் சேர்ந்தா கூட 3வது கூறாக காலம் என்று இருக்கிறது. ஒரு கப்பலில் அந்த பொருள் வந்து இறங்குவதற்குண்டான காலகட்டம் வரை தட்டுப்பாடை கையாள்வது மிகவும் கஷ்டமான காரியம்தான். மக்கள் மீது இந்த சிரமம் இருக்கத்தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதை சாதாரணமாக வார்த்தைகளினாலோ அல்லது ஒரு சட்டத்தின் மூலமாகவோ சரியாக செய்து விட முடியாது. பொருள் வந்து சேர வேண்டும், அதுவரையில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் ஒரு சகிப்போடு பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கும் நாம் இருக்கிறோம். ஓகே சார். அரிசியினுடைய தட்டுப்பாட்டின் போது நான் பள்ளி மாணவன்.
ம் ஒரு வாரத்தில் மக்கள் ஒரு சொல்லலாம் நாள் அப்போ வந்து ஹோட்டலிலே சாப்பாடு கிடையாது, ம் அரிசியை கொடுக்க மாட்டார்கள். நமக்கு வந்து இறங்கியது அமெரிக்காவிலிருந்து கோதுமை மட்டுமே. ம் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த தட்டுப்பாட்டை மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. ஓகே. அரிசி தட்டுப்பாடுக்கு நிகராக அந்த எரிபொருள் தட்டுப்பாடு எரிபொருள் தட்டு- இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அது எப்போது தீரும் என்பது உலக நாடுகள் மற்றும் அதற்கு மாற்றுப் பொருள் கண்டுபிடிக்கும் முறை நீடிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோட இந்த சிறப்பு விவாத அரங்கில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மற்றொரு சிறப்பு விவாதத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.